வெல்கம் டு ஃப்ளவர் கியூன் ஃப்ளாக்ஸுங்க. இன்றைக்கி நான் மளிகை ஜாமான் வாங்குறதுக்காக வந்திருக்கேங்க. க்ரீன் மார்ட் அந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். நான் மாதத்தில் ஒரு நாள் பர்ச்சேஸ் பண்ணிடுவேங்க. இந்த கடைக்கு தான் வருவேங்க. விலையும் வந்து கரெக்டாக இருக்குங்க. இங்கே வாங்க. கண்ணு எடுத்து போடுறீங்களா? சொல்ல கடுகு 100 கிராம், மளிகை ஜாமான் வாங்கிட்டு வந்திருக்கோம் மக்களே. க்ரீன் மார்ட். கடுகு எவ்வளோ இருக்குது? பைய ஒன்று எடுங்க. ஆயில் எல்லாமே 1 லிட்டரு 1/2 லிட்டரு நல்லெண்ணெய் கல்லெண்ணெய் எல்லாமே இருக்குதுங்க. எது வேணுனாலும் வாங்கிக்கலாங்க. தேங்காய் எண்ணெய் பாட்டிலையும் வாங்கிக்கலாம், லிக்விடும் இருக்குதுங்க. பாத்திரம் வந்துங்க ஏதாவது சின்னது நம்ம இந்த போட்டு வைக்கிற மாதிரி பாத்திரமெல்லாம் எல்லாமே இருக்குதுங்க. டப்பா எல்லாமே டிசைனாக இருக்குதுங்க. இது வேணும். பேஸ்ட்டு பெப்சோடன்ட்டு, அப்புறம் உளுந்து பருப்பு. இதனோட உளுந்து பருப்பு இருக்குல்ல, சின்ன உளுந்து பருப்பு, அதை கடலப்பருப்பு அதை போட்டுருங்க. கடலப்பருப்பு போட்டுருங்க. குண்டுளுந்து பருப்பு ஒரு 2 கிலோ போட்டுருங்க. தண்ணி அரை உளுந்த பருப்பாக இருக்குமில்ல, கடுகோட இருக்குமில்ல, இல்லையா? இதுதான் இது என்னது? இது வேற. சரி, பாசி பருப்புடுங்க. பாசிப்பருப்பு 1/2 கிலோ போட்டுருவோம். பாசிப்பருப்பு 1/2 கிலோ, கொள்ளுப்பருப்பு 1/2 கிலோ. மக்களே, உங்களுக்கு ஏதாவது வேணுமா? கொள்ளுப்பருப்பு அதுதான் மேலே பெருசு இல்லையா? 1/2 கிலோ போட்டுருங்க. இது ஒன்று போட்டுக்கங்க. கடலைப்பருப்பு, இதுலேயே வெள்ளை சுண்டல், இது என்ன 1/2 கிலோ பேட் இங்கே இருக்குது இருக்கும். இது பழசா புதுசா? கோதுமை மாவு, டாட்டா சால்ட்டு, இந்த உளுந்து தான் கேட்டேங்க. அது அப்படியே பேக்கெட் போட்டுருங்க. 100 கிராம் 50 கிராம் இருக்கா? அது வச்சுருக்கேன். அணில் சேமியா, இது என்ன இஞ்சி பூண்டு பேஸ்டா? என்ன தம்பி? ஆமாம், அது ஒன்று சேமிச்சு போட்டுக்கலாமா? மிளகாத்தூள் பெருசு இல்லையா? காக்கில் இது பெருசாக இருக்குது. இதை விட கொஞ்சம் இது சிறுசா? சரி, வேண்டாங்க, அவ்வளோ பெருசு வேண்டாம். இந்தாங்க பிடிங்க. இந்தா எல்லாம் வாங்கியாச்சுங்க. 5000 ரூபா பில் வந்துருச்சு. அட்டைப்பெட்டியில் போட்டு கட்டி தந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தாச்சுங்க. எல்லாத்தையும் பிரித்து போட்டுட்டு கடையில் எல்லா திங்ஸும் வாங்கி எல்லாம் அடுக்கிடலாங்க. எல்லாம் டப்பாவில் போட்டுருவோம். கவரோடு வச்சிங்கன்னா உங்களுக்கு கெடாதுங்க.
உளுந்து பருப்பெல்லாம் இப்படி டப்பாவில் போட்டுங்க. கவரை மட்டும் கவரோடு வச்சிங்கன்னா உங்களுக்கு கெடாதுங்க. சுண்டலெல்லாம் டப்பாவில் இருக்குதுங்க. அதனால் எடுத்து ஒரு டப்பாவில் நம்ம சேவ் பண்ணிப்போம். நிலக்கடலை வாங்கினேன், மிளகாத்தூள், பீதாம்பரி பவுடர், ரசப்பொடி, சாம்பார் பொடி, ரசப்பொடிகள் இப்படியே கவரோடு இப்படி வச்சிட்டோம்னா மேல் கவர் மட்டும் இப்படி கட் பண்ணிக்கலாங்க. அது மூடி வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு இருக்குங்க. மாத ஜாமான் பாருங்கள், சாம்பார் தூள் எல்லாமே இது 100 கிராம் தான் வாங்குவோங்க. கறி மசாலா தூள் வீட்டில் அரைச்சதும் இருக்குதுங்க. ஆனாலும் மிளகு தூள் எல்லாமே வாங்கி வச்சுக்கிறதுங்க. இட்லி பொடி, சன்ரைஸ் பக்கெட்டு, சோப்பெல்லாம் அடுக்கிடலாம். கொண்டு போய் வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் கொண்டு போய் அடுக்கிடலாம். நாட்டு சக்கரை இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக வாங்கி வச்சுக்கிறதுங்க. நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. அணில் சேவை, இது ஒயிட்டு, இது ராகி அணில் சேவை. மஞ்சத்தூள் இந்த மாதிரி தீருது பார்த்தீங்களா, போட்டு வச்சுக்கலாங்க. இது கவர்க்குள்ளே தான், இப்படி டப்பாக்குள்ளே தான் வைப்பேங்க. வச்சு இப்படி மூடி வச்சுக்கலாம். உளுந்து பருப்பு, மிளகுத்தூள், முந்திரி பருப்பு, ஒரு ஐசிங் போட்டு பாராட்டுங்க. மட்டன் மசாலா தூள், சிக்கன் மசாலா தூள் எல்லாம் இதில் அடிக்கலாம். சோம்பு, முந்திரி பருப்பு, திராட்சை, உரம்பரைக்கு வந்தாங்கன்னா கொள்ளுப்பருப்பு, கொத்தமல்லி, மிளகு, கடுகு, நான் டவ் ஷாம்பு தான் யூஸ் பண்ணுவேங்க. அது இதெல்லாம் ஒட்டுக்கா கொண்டு போய் இது ஒரு டப்பாவில் போட்டுடலாம். சோப்பு, டவ் சோப்பெல்லாம் பாத்ரூமில் வச்சிடலாங்க. அப்புறம் கடலைப்பருப்பு, ஜீரகம், கியூமின் சீடு எல்லாம் தீர அதை நம்ம டப்பாவில் வச்சிடலாங்க. சாமிக்கு திரி, லைன் டயட்ஸுங்க. டெய்லி ஒன்று சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஓகே மக்களே, எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அடுக்கிடலாங்க கொண்டு போய். இப்படி எல்லாத்தையும் பிரித்து டப்பாலையெல்லாம் போட்டாச்சுங்க. எல்லாம் ரெடி பண்ணியாச்சு.
எடுத்து கொண்டு போய் கிச்சனில் அடுக்கணுங்க. அடுக்கிடலாங்களா? எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.